ஹை ஃப்ரெண்ட்ஸ், மகா டெய்லர் அண்ட் ஆல்ரவுண்டர். இன்றைக்கி என்னோடய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க இந்த சாரியை எனக்கு மீஷோலேருந்து டைரெக்டாக ஆர்டர் பண்ணி என்னோடய அட்ரஸ்க்கே சென்ட் பண்ணி விட்டுட்டாங்க. அதாவது இது ஒரு நெட் சாரீங்க. இந்த நெட் சாரியை ஒரு லாங் டாப்பாக கன்வெர்ட் பண்ண சொல்லி தான் என்கிட்ட இந்த சாரீ கொரியர் பண்ணியிருந்தாங்க. இந்த சாரியோட பிக்சரையும் சென்ட் பண்ணியிருந்தாப்புல இந்த கலருக்கு ஏற்ற மாதிரி சாட்டின் கிளாத்தும் அவங்களே கொரியர் பண்ணி விட்ருந்தாங்க. அதாவது மீஷோவில் ஆர்டர் போட்டு விட்ருந்தாங்க. இதில் நெட் சாரின்னு சொன்னேன். ப்ளவுஸு நல்ல வெல்வெட் ப்ளவுஸு, ஒரு ஆஃப் அண்ட் ஆஃபாக இருந்துச்சு. இந்த ப்ளவுஸு பாதி ஜிம்கா இருந்துச்சு, பாதி ப்ளைனாக இருந்துச்சு. இதுதான் அதோட மாடல். இந்த சாரியை எப்படி இருக்குது அப்படின்றது தான் இதில் வீடியோவில் நான் எடுத்திருக்கேன். இப்படி மேல் பக்கமும் கீழ் பக்கமும் இருந்துச்சுன்னா ஆக்சுவலாக நான் எதிர்பார்த்தது என்னென்னா மேலே கீழே நம்மளோட சுற்று நார்மலாக ஒரு எம்ப்ராய்டிங் சாரீ இந்த மாதிரி இதுகள்லாம் சுற்றி நம்மளோட இருக்கும் பாருங்களேன், அந்த மாதிரி இருக்கும்னு எதிர்பார்த்தோம். அப்படி இல்லை. இந்த பக்கமும் மேலே 1 ஃப்ளீட் வச்சா ஒரு பக்கம் இருக்கும், கீழே ஃப்ளீட் வைக்கிற இடங்கள்லாம் இருக்குல்ல, அப்படி அந்த 2 இடங்கள் தான் இருந்துச்சு. மித்த எந்த இடங்கள்லையும் இந்த ஹார்ட் டிசைன் வரல. இதுவே நாங்கள் சிங்கிள் ஃப்ளீட் வச்சாலும் சாரியோட முந்தி எல்லா பக்கமும் இந்த ஹார்ட் டிசைன் வருது அப்படின்னா சாலுக்கு இதை எடுத்து மிச்சம் இருக்கிறதுகளெல்லாம் டிசைன் பண்ணுவோம் அப்படின்னு யோசிச்சிருந்தது. அந்த பொண்ணு அப்படி தான் கேட்டிருந்தாப்புல. அவங்க சொல்லையிலேயே ஒவ்வொன்றையும் ஒவ்வொன்று மாதிரி எதிர்பார்த்து சொன்னாப்புல. அந்த மாதிரி சொல்லையில் நம்மளுக்கு ஆர்வமாக இருக்கும். ஒருவேளை இதை இப்படி தைச்சி கொடுத்தோம்னா இது நல்லா இருக்குமோ, இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு ஒவ்வொன்றையும் யோசித்து சொல்லையில் சரிப்பா என்னால் முடிஞ்ச வரைக்கும் பண்ணித்தாரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அதே போல் நம்ம கேட்குற அளவை அவ்வளோ கரெக்டாக எடுத்து கொடுத்துருந்தாப்புல அந்த பொண்ணு. அதனால் எனக்கு தைக்கிறதும் வெட்டுறதும் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ப்ளவுஸை அப்படியே மேலே பாடிக்கு எடுத்தேன்னு சொன்னேன் பாருங்களேன். முன்னாடி அந்த ஜம்கா இருக்க மாதிரியும் பின்னாடி வெறும் ப்ளைனாக இருக்க மாதிரியும் தான் எடுத்தேன். கழுத்தும் ரொம்ப இறக்கமாக வேண்டாம், மீடியமான கழுத்து இறக்கம் இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால் முன்னாடி ஒரு 5.5 இன்ச்சும் பின்னாடி ஒரு 5 இன்ச்சு இருக்க மாதிரி தான் வெட்டியிருந்தேன். அதே போல் கை எல்போ வரைக்கும் கேட்டிருந்தாங்க. ஷார்ட் ஹேண்டு அப்படின்னா கைக்கும் வெல்வெட் துணி கொடுத்துருக்கலாம். 2 பக்கமும் துணி இருந்தாலும் ஒரு பக்கம் ஜம்கியும் ஒரு பக்கம் ப்ளைனாகவும் இருந்து கொடுத்தோம்னா அந்த கையோட டிசைன் நல்லா இருக்காது அப்படின்னு நினச்சி தான் வெல்வெட் துணியை கைக்கே வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணிவிட்டு கைக்கு வெறும் ப்ளைன் நெட்டு துணியை கொடுத்தோம். அதே போல் பார்டர் நிறைய மிச்சம் இருந்துச்சு. பார்டர் நிறைய மிச்சம் இருந்துச்சு, அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி சாலுக்கு வச்சுருவோம் அப்படின்ட்டு தான் சாலுக்கு வச்சேன். அதுவுமே 3 பக்கம் தாங்க வச்சேன், ஒரு பக்கம் வைக்க முடியலை, அவ்வளோதான் இருந்துச்சு பார்டரு. இந்த டிசைன் முன்னாடி பார்டலி டிசைன் வச்சுருந்தேன் அப்படின்னு சொன்னேன் பாருங்களேன். தச்சு முடித்த பிறகு அந்த ஜிம்கா இருக்கதும் இந்த பார்டலி டிசைனும் ரொம்ப கிராண்டாக ரொம்ப நல்லா தெரிஞ்சிச்சு. நாங்கள் எதிர்பார்த்ததை காட்டி இந்த டிசைன் ரொம்ப அழகாக வந்துருந்துச்சு அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணேன். இந்த நல்லா கீழே அந்த ஹார்ட் டிசைன் சொன்னேன் பாருங்களேன். இந்த ஹார்ட்டில் மிச்சம் இருந்துச்சுன்னா எடுத்து சின்ன சின்னதாக வெட்டி சாலில் கொஞ்சம் வச்சு விடுங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு ரொம்ப ஆசைப்பட்டா. ஆனால் அதை வெட்டி வச்சாலுமே அது உழைப்பு இருக்காது. உழைப்பு இல்லைனாலும் துணி இல்லை, முன்னாடியும் பின்னாடியும் வைக்கிறதுக்கு மட்டும்தான் கரெக்டாக துணி இருந்துச்சே தவிர சாலுக்கு வெட்டி குட்டி குட்டியாக வைக்கிறதுக்கும் துணியும் இல்லாதனால சால் ப்ளைனாக தான் இருந்துச்சு. இந்த மாடல் பார்த்து தைச்சோம். ஆனால் நாங்கள் எதிர்பார்த்ததை காட்டி டிசைன் ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. இந்த டிசைன் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இதுவும் சாரீ கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா மறக்காமல் நம்பர் கொடுக்குறேன். என்னோடய நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க, இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த டிசைன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்